ஒருமுறை நான் விமானத்தில் பயணிக்கும்போது ஒரு மேகசினை பார்த்தேன். விமானத்தில் உள்ள மேகசின்கள் விடயங்களை சுருக்கமாக கூறுவதால் அதை வாசிப்பதில் ஆர்வம் எனக்கு. அதில் 2 பெண்மணிகள் ஒரு வியாபாரம் செய்தனர். அவர்கள் ஆண்டுதோறும் நண்பர்கள் மத்தியில் ஒரு ஒன்றுகூடலை ரீயூனியனை செய்து வந்தனர். அவர்களின் 10 வருட காலத்தில் நண்பர்கள் அனைவரும் 28 வயதில் இருந்தார்கள். அப்பொழுது அனைவரும் அதே தோற்றத்திலும் அதே பலம் வாய்ந்தவர்களாகவும் இருந்தார்கள். அவர்கள் திருமண வாழ்விலும் குழந்தைகளாலும் வளமாக்கப்பட்டவர்களாக இருந்தனர். பின்னர் 20 ஆண்டுகளின் பின் வைக்கப்பட்ட நண்பர்களின் சந்திப்பில், அதாவது ரீயூனியனில், அனைவரும் 38 வயதினர். அவர்களின் பிள்ளைகள் டீனேஜர்களாக இருந்தனர். அது ஒரு நல்ல ரீயூனியனாகவும் அமைந்தது. 30 வருடத்தில் கொண்டாடப்பட்ட ரீயூனியனில் அனைவரும் 48 வயதினர், அதாவது ஏறத்தாழ 50 வயதினர். அனைவரது இளமை தோற்றங்களும் மறைந்து இருந்தது. அனைவரும் தங்களது முற்கால நாட்களை நினைவுபடுத்தியவர்களாக அந்த ரீயூனியனில் இருந்தனர். 40 வருட காலத்திலான ரீயூனியனில் எல்லோரும் ஏறத்தாழ 60 வயதினர். முன்னைய தசாப்தத்தில் நடந்த ரீயூனியனில் இருந்தவாறு அனைவரும் இருந்தனர். அப்பொழுது அனைவரும் எல்லாவற்றையும் நன்கு தெளிவு பெற்றவர்களாக இருந்தனர். மாடிப்படிகளில் ஏறுவதற்கு சிரமப்பட்டவர்களாக இருந்தனர். 50வது வருட ரீயூனியனில் அனைவரும் பாடசாலை கீதத்தை பாடும்போது அழுதனர். 60 வயது ரீயூனியனில் எத்தனை பேர் நம்மில் இருப்பார்களோ என்ற ஒரு எண்ணம் இருந்தது. ஏனென்றால் 60வது ஆண்டு விழா ஒன்று அமையப் போவதில்லை என்பது அனைவரும் அறிந்த விடயமே. அதில் பங்கு பற்றிய அனைவரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து கொண்டனர். அவர்களின் பார்வை நாம் விதியால் பிழைத்து விட்டோம் என்பது போல் இருந்தது. வசதி படைத்தவர்கள், வசதி குறைந்தவர்கள் என அனைவரும் சிறிய வீடுகளில் இருக்க விரும்பினர். ஏனென்றால் படிகளில் ஏற முடியாது என்பதால். வாழ்க்கை என்பது எவ்வளவு சிறியது என அனைவரும் உணர்ந்தனர். பிள்ளைகள் எவ்வளவு சீக்கிரம் பெரியவர்களாகிவிட்டார்கள். இந்த சிறிய வாழ்வில் கடவுளுக்கும் துணைவருக்கும் எவ்வளவு நீதியாக இருக்க வேண்டும், பிள்ளைகளை எவ்வளவு நேசிக்க வேண்டும் என தெளிவு பெற்றனர். இந்த வாழ்க்கை நிச்சயமில்லாதது, மிக குறுகியது. ஒரே ஒரு முறைதான் வாழ கிடைக்கும். இந்த வாழ்க்கை முக்கியமானது என நாம் சிந்திப்பதில்லை. அதனால் வாழ்க்கையை வீணாக்காதீர்கள்.